ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான். 24 ஹவர்ஸ் மார்க்கெட். நம்முடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோ கமோடிட்டி மார்க்கெட்டோ கிடையாது. இது பியூர்லி கரன்சி மார்க்கெட்ல ஒரு ட்ரேடுக்கு மினிமம் 9,000 இருந்து 15,000 வரையும் ப்ராஃபிட் பெர் டே 3 ட்ரேடு நடக்கும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம். அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்குற சிக்னல் அப்போ நீங்க பை பண்ணா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடும். சோ இது மட்டும் தான் உங்களோட வேலை. அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணிட்டு அவங்க எப்ப சிக்னல் தரணும் அந்த சிக்னல் அப்போ நீங்க பைய மட்டும் பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா வித்தின் 1 மினிட்ல உங்க அக்கௌண்ட்ல ஃபண்ட் இருக்கும். நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, என்ன வேலை பண்ணிருந்தாலும் நீங்க இந்த பிசினஸ சைடு இன்கம் பண்ணி கொண்டு போகலாம். பை சான்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க இந்த ஃபுல் டைம் பிசினஸா கூட கொண்டு போகலாம். இதுல மிகப்பெரிய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 5,000 இருந்தா போதும். உங்க அக்கௌண்ட்ல வெறும் 5,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரே ட்ரேட்ல நீங்க 9,000 இருந்து 15,000 வரையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட நேம் அற்புதராஜ். இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செகண்ட் இன்கம் வேணும், இல்ல ஒரு பிசினஸ் வேணும், ஆன்லைன் பிசினஸ் வேணும் தேடிட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கு. இது கம்பெனின்னு சொல்லவா இல்ல வேற ஏதாவது சொல்லவா அப்படின்றத நான் அந்த வீடியோல நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வர அப்படின்றத. ரொம்ப சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டும் கிடையாது. அதை நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக் நாளைக்கு ஏறுமா ஏறாதா அப்படின்றது ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது காலையில ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சா ஈவினிங்குள்ள இது ஏறுமா ஏறாதா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இது லாஸ் வந்துச்சுன்னா நம்ம திரும்ப லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றது ஒரு டென்ஷன் இருக்கும். இது எதுவுமே இந்த ஸ்ட்ராட்டஜில கிடையாதுங்க. ஏன்னா இது ட்ரேடிங்கே கிடையாது. இது பியூர்லி ட்ரேடிங் கிடையாது. இது பியூர்லி ஸ்கேம். ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் மூலமா ஏதாவது ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது தயவு செய்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. என்னடா நல்லதானே ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி ஸ்கேம் சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாலே பர்சனலா நான் எஃபெக்ட் ஆயிருக்கேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்னமா ட்ரேட் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கேட்டுங்க தயவு செய்து. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல கமோடிட்டி மார்க்கெட்லயோ எல்லாத்துலயுமே ஆப்ஷன் மார்க்கெட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, கரன்சி மார்க்கெட் இருக்கு, கமோடிட்டி மார்க்கெட் இருக்கு. இந்த ஸ்கேம் எதை வச்சு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூர்லி கரன்சி மார்க்கெட் வச்சு பண்றாங்க. கரன்சி மார்க்கெட்டை வச்சு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நான் டிஸ்பிளேல அந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. இவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் பேரு யாஷ். இவன் உண்மையோட பேரு யாஷான்றது உங்களுக்கு தெரியாது எனக்கு. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? நான் ஒரு நாள் Facebookல வந்து ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி ட்ரேடிங் சம்பந்தமா எனக்கு ஒரு ஆட் வருது. அதுல நம்ம தலைவர் தான் வந்து வீடியோல பேசுறாரு. ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு. அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 மினிட்ல உங்க அக்கௌண்ட்ல ஃபண்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தானுங்க. சரி அது என்னடா அதுன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி உள்ள போனேன். உள்ள போனோம்னா எனக்கு டெலிகிராம் சேனல்ல லிங்க் ஆயிடுச்சு. அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டேரக்டா டெலிகிராம் சேனல் லிங்க் ஆகி அதுல இருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வந்து நான் அவனோட ஜாயின் பண்ணல. அவங்களுடைய டெலிகிராம் சேனல் மட்டும் நான் பார்ப்பேன். நான் அதுல டெய்லி ப்ராஃபிட் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பான். நான் இன்னைக்கு இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம், இந்த டைம் இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், இந்த கஸ்டமர் இந்த ஃபீட்பேக் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு இருப்பானுங்க. இது என்னடா இது, என்ன கான்செப்ட், என்ன மாதிரி ட்ரேடிங் இது? நம்மளும் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பண்ணலாம், ஏதாவது சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்கோம். பட் ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆனது இல்ல. சக்சஸ் ஆனவங்க ரொம்ப கம்மி, ஃபெயிலியர் ஆனவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. பட் இதுல இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சக்சஸ் பண்ண முடியுது? சோ யார் இவன் அப்படின்றத தேட ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது அவனை கான்டாக்ட் பண்றதுக்கு டெலிகிராம்லயே வந்து விஐபி குரூப்னு ஒன்று இருக்கு. அந்த விஐபி குரூப்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா பாக்கெட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ட்ரேடிங் ஆப் இருக்கு. நம்மளுடைய எல்லா பிளே ஸ்டோர்ஸ்ல இருக்கக்கூடியதுதான். அதாவது பாக்கெட் ஆப்ஷன், ஐக்யூ ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ட்ரேடிங் ஆப்ஸ்ல ப்ராப்ளம் இல்லை. இந்த ட்ரேடிங் ஆப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் சப்ரோக்கர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சப்ரோக்கர் தான் இந்த பரதேசி. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த பாக்கெட் ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன்ஸ் இது எதுவுமே நம்மளுடைய செபியோட ரெகுலேட்டர்ல வராது. நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல கிடையாது இது, சரிங்களா? பட் இது வந்து கரன்சி ட்ரேடிங் தான். 24 ஹவர்ஸ் மார்க்கெட் கரன்சி ட்ரேடிங்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ஆப் இது. பட் இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆபரேட்டர் சொல்றோம் இல்லையா, இந்த ஆபரேட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில கரன்சிஸ் இருக்கு. இதுல இந்த கரன்சியை வச்சுதான் நம்மளை ஏமாத்துறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் USD ஜாப்பனீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த ஜாப்பனீஸோட கரன்சி வந்து ஒரு அமௌண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு போதுல இந்த சிடிசின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, USD/JPY/CTCன்னு ஒன்று இருக்கும். அந்த சிடிசி கரன்சி வந்து ஆப்ரேட் பண்றது யாருன்னா இந்த லோக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள். இது என்ன பண்றானுங்க அப்படின்னா, நம்ம இந்த சப்ரோக்கர் சொன்ன பாருங்க, இந்த இப்போ நான் போட்டோல காட்டுறேன் பாருங்க, இவன மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கீழே அண்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஓபன் பண்ற அக்கௌண்ட் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்து ஒரு புரோக்கர் கம்பெனி தான் போகுது பாத்தீங்களா, இது டேரக்டா செபிக்கு போகாது. ஒரு புரோக்கர் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஒன்னோ இல்ல ஷேர்கானோ ஏதோ ஒரு கம்பெனி இருக்குன்னு அந்த கம்பெனில வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து அந்த ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் தான் போகுமே தவிர டேரக்டா செபிக்கு போகாது. அவங்க தான் வந்து நம்மளுக்கு லிமிட் கொடுப்பாங்க ட்ரேடிங் பண்றதுக்கு. இதே கான்செப்ட் தான் இந்த பாக்கெட் ஆப்ஷன்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இவனோட அக்கௌண்ட்டுக்கு, இவனுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போயிடுறான். கொண்டு போயிட்டு இந்த சிடிசில ட்ரேட் பண்ற மாதிரி வைக்கிறானுங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட காட்டுற ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே அந்த சிடிசில ப்ராஃபிட் வர மாதிரி காட்டுவானுங்க. ஸோ ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் கொடுக்குற சிக்னல்ல பை எடுக்க சொல்லுவான். அது எல்லாமே எப்படி வரும்னா இந்த டெலிகிராம் சேனல் தான். அவனை எங்கேயுமே நீங்க கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு கான்டாக்ட் நம்பரோ அட்ரஸோ எதுவுமே கிடையாது. அவனை எந்த வழியிலும் கான்டாக்ட் பண்ண முடியாது. அவன் டெலிகிராம் சேனல்ல மட்டும்தான் அவருக்கு ரிப்ளை கொடுப்பாரு. அவரு அது கூட ரிப்ளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையும் இவன் ஓனர் ரிப்ளை கொடுத்து கிடையாது. எல்லாமே ஏஐ போட் பண்ண வேலை. நான் என்ன கொஸ்டின் கேட்கறேனோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சரை வந்து அந்த ஏஐ போட்டு இமீடியட்டா ரிப்ளை பண்ணும். யாராலும் இப்படி டைப் பண்ண முடியாது. நானும் அது யோசிப்பேன் சில நேரம், நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு உடனே ஆன்சர் வருது ஏன் இவனுக்கு. அதுல நான் காட்டுற ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும் பாருங்க, 4500 சப்ஸ்கிரைபர் அவன் வந்து அவனோட டெலிகிராம் சேனல்ல இருக்காங்க. 4500 சப்ஸ்கிரைபர்ல அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருமா லைவ்ல இருக்க மாட்டாங்க இவன் ப்ராப்பரா பண்ணியிருந்தா. அப்ப 1000 பேர்ல அட்லீஸ்ட் 500 பேருமா கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த 500 பேர்ல அவன் 200 பேருக்கு ஆன்சர் பண்ணணும்னாலும் டைம் எடுக்க மாட்டேக்காதா. ஆனா நான் கொடுக்குற கொஸ்டினுக்கு உடனே ஆன்சர் வரும். எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு இது ஏஐ போட்டு தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இனிஷியலா என்ன பண்ணேன்னா வெறும் 3000 தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ரொம்ப பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. இவங்களுக்கு டவுட் இருந்து தான் நான் 3000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது எப்படி நடக்குது, இந்த ரன் ஆகுதா இல்லையா, இது உண்மையிலே ப்ராஃபிட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணேன். பட் நான் நினைச்ச மாதிரியே பக்கா ஸ்கேம். 3000 ரூபாவை ஒரே ட்ரேட்ல காலி, ஜீரோ பண்ணி முடிஞ்சு போச்சு. இது எப்படி நடக்குதுன்றதை நான் சொல்லிடுறேங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வந்து ஒரு ஷேரை வாங்கி வச்சு விற்கிற கான்செப்ட்லாம் இல்லை, கிடையவே கிடையாது. பாக்கெட் ஆப்ஷன், இந்த பைனரி ஆப்ஷன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஆப் எப்படி இருக்கும்னா ஒரு கரன்சி வந்து ட்ரேட் நடந்துட்டே இருக்கும், மேலே கீழே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே 2 பட்டன் தான் இருக்கும், ஒன்று பை ஒன்று செல்லு. இந்த 2 பட்டன் தான் இருக்கும். சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க டைமர். அந்த டைமர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். 3 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 1 மினிட், இந்த மாதிரி வந்து 15 மினிட்ஸ் வரையும் உங்க டைம் செட் பண்ண முடியும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா, கேம்லிங். தட் இஸ் 100% கேம்லிங்கான ஒரு கான்செப்ட் இது. அதாவது என்னுடைய யூஎஸ்டி ஜாப்பனீஸ் கரன்சி அடுத்த 30 செகண்ட்ல இது மேலே தான் போகும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பையை ப்ரெஸ் பண்றேன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு லைன் விழுந்துடும். என்னோட ஃபண்டு போயிடும். அதை நான் ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட் 100 ரூபா 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 500 ரூபா 500 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 1000 ரூபா 1000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா 500க்கு 500, 1000க்கு 1000, 2000க்கு 2000 அந்த மாதிரி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே வந்து அது என்ன ஆப்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி அதில் பணத்தை போட்டு நம்மளும் ட்ரேட் பண்ணி பார்த்துறாதீங்க. 100% ஸ்கேம், 100% ஸ்கேம் இது. அதனால் பணத்தை நீங்கள் உள்ளே போட்டுடலாம், வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, நீங்கள் ப்ராப்பரான கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க. இது நான் வந்து அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன், யாரும் செய்யாதீங்க தயவுசெய்து. ஸோ நான் என்னன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 ருபீஸ்னா 100 ருபீஸ், 200, 200, 300 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன உங்கள் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வச்சுங்களேன். அந்த அமௌண்ட்டை நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் 30 செகண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு நான் பையை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆகுனா ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும். என் வேலெட்லேருந்து 100 ரூபா டெபிட் சொல்லிட்டு வந்துடும். இது என்ன ஆகுனா மேலே கீழே போயிட்டு வரும். போயிட்டு வந்தோடனே மேலே போய் இன்கேஸ் அந்த 30 செகண்ட்ஸில் வந்து மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே வேலெட்டில் என்ன ஆகுனா அந்த டேக்ஸ் அமௌண்ட் எல்லாம் கட்டாய், டேக்ஸ்னு சொல்ல முடியாது, என்ன சொல்லணும்னா சர்வீஸ் சார்ஜ்னு வச்சிங்களேன், அவனோட சார்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு 80 ருபீஸ் வந்து உங்களுக்கு வேலெட்டில் கிரெடிட் சொல்லி கொடுப்பானுங்க. அது பார்த்தோன்னே நம்ம தான் ப்ராஃபிட் வந்துச்சு, நம்ம ஏன் 100 ரூபா போடணும், இன்னொரு 500 ரூபா போடுவோம், 500 போட்டால் உடனே ப்ராஃபிட் கிடைக்கும்ல, இன்னும் டபுள் ஆகும்ல சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து 500 ரூபா சூஸ் பண்ணுவோம். அது நம்ம அதே மாதிரி 500 வேலெட்லேருந்து போயிடும். போனோடனே திரும்ப மேலே கீழே எனக்கு போயிட்டு அந்த டைமர் க்ளோஸ் பண்ணும்போது நட்டிட்டு கீழே வந்துடும். கீழே வந்துட்டு அந்த 500 ரூபா காலி. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண நம்மளோட பணத்தை எல்லாத்தையும் காலி பண்ணுவானுங்க. இது என்ன, இதுல என்னன்னா இவர் வந்து சிக்னல் தருவாராம். அந்த சிக்னல் கொடுக்குற டைம் மட்டும் தான் நம்ம லாஸ் பண்ணணும்.
மற்ற டைம் லாஸ் பண்ணாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இவங்க ப்ராஃபிட் பண்ணி தராங்களாமா இவனுக்கு கொடுக்குற சிக்னல் அப்போ பை ஒரு ஏதாவது கரன்சி கொடுப்பானுங்க. யூஎஸ்டி ஜாப்பனீஸ் நான் சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன்னு எது வேணா இருக்கலாம். யூஎஸ்டி கனடா இருக்கலாம், இல்லை யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்கலாம், என்ன எது வேணா இருக்கலாம். அந்த டைம் கொடுக்கும்போது நம்ம கரன்சி ரெடியாக வச்சுக்கணும். இவனுக்கு சிக்னல் கொடுக்கும்போது சிக்னலை ப்ரெஸ் பண்ணணும்னா இது அழகாக மேலே போயிட்டு நம்ம கீழே வந்து நம்ம பணத்தை 0 பண்ணிட்டு அவனுக்கு சம்பாதிச்சு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி தான் இவனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டு இவனை ஃபர்தராக நான் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன். இவர் நம்ம தலைவர் என்ன சொன்னா தெரியுங்களா, என்ன எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாரு. சார் நான் ஒன்று பண்ணலாம், நான் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் கொண்டு வரேன் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது அவனோட அக்கௌண்ட்ல இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கானா, ஒரு நாளைக்கு நான் டெய்லி வந்து 50 to 1 lakhs நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் டெய்லி 1 lakh சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏன் சம்பாதிக்க முடியல? அப்ப நீங்க ஏதோ வந்து அந்த பை பிரஸ் பண்ற இடத்துல நீங்க ஏதோ தப்பா பிரஸ் பண்றீங்க, ஏதோ சம்திங் ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ் மிஸ் ஆகுது, அதனாலதான் வந்து உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்றேன், என் அக்கௌண்ட்ல என்ன ட்ரேட் நடக்குதோ அதே ட்ரேடை உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்ப நாங்க வந்து காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, சரி அது என்னடா காப்பி ட்ரேடிங், என்ன பண்ண போற, சரி சொல்லு, அதையும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு தலைவர் என்ன சொன்னார்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். நான் எப்படி, நான் இந்த பையை ப்ரெஸ் பண்ணி செல்ல ப்ரெஸ் பண்றதுக்கு வெறும் 5,000 ரூபா, அதுக்கே நட்டுன்னு போச்சுங்க, எல்லாம் நக்கிட்டு போச்சுங்களா 3000 காலி. அதே இது நான் இவரோட ட்ரேடிங் ஸ்டைல நான் கொண்டு வந்து நான் ஒரே நாள் லட்சாதிபதி ஆகணும்னா எனக்கு 25,000 ரூபாவா. நான் அவன்கிட்ட கேட்டேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் நீ சம்பாதிக்கிற, சரியா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிற, நான் என்ன ஏதுன்னு கேட்காம உங்ககிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 3000 இன்வெஸ்ட் பண்ணி நீ கொடுத்த சிக்னலை தான் நான் யூஸ் பண்ணேன். சிக்னலை யூஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணேன். அந்த ட்ரேட்ல எனக்கு லாஸ். ஓகே, நான் உனக்கு ட்ரஸ்ட் பண்ணல, அதே மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னோட அக்கௌண்ட் உங்ககிட்ட தான் இருக்கு, உன்னோட அண்டர்ல தான் கிரியேட் பண்ணிருக்கேன். நீ அந்த 25,000 என் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணு, காப்பி ட்ரேடிங் பண்ணு. எனக்கு ஃபர்ஸ்ட் வாரோட ப்ராஃபிட் எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம், நீயே அந்த அமௌண்ட் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் 3 ட்ரேடுக்கான அமௌண்ட் நீயே எடுத்துக்கோ, என்ன வேணா படிக்கும். இல்ல 3 நாள், நீ ஒரு நாளைக்கு எனக்கு கமிட் பண்றது 50 to 1 lakh அமௌண்ட். எனக்கு 3 நாள் அமௌண்ட் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோ, என் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணி தெரியான்னு கேட்டேன். அவன் திரும்ப என்ன சொல்றான், இல்ல நான் வந்து ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு தர முடியும், நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஃபண்ட் வேணும்னா நீங்க வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க, திரும்ப நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இது வந்து நான் யாருக்குமே மினிமம் வந்து 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு தான் நான் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷனுக்கு போறேன். ஆனா நீங்க வந்து என்ன ட்ரஸ்ட் பண்ணி வந்தீங்க, அதனால நான் வந்து உங்களுக்கு 25,000 ஆஃபர் தரேன் உங்களுக்கு. என்ன எப்பா, நான் ட்ரஸ்ட் பண்ணி வந்ததெல்லாம் உண்மைதான். இந்த 3000 ரூபாய் போச்சு, இப்போ 25,000 ரூபாய் போச்சுன்னா நான் எவன்கிட்ட போய் கேட்கறது? ஸோ உன் கம்பெனி அட்ரஸ் கொடு, உன் கான்டாக்ட் நம்பர் கொடு, நீ எங்கேருந்து பேசுற, நான் உன்னை நேரில் வந்து மீட் பண்றேன். நீ எங்க வேணாரு, இந்தியாவில் எங்க வேணாரு, இந்தியாவில் எந்த ஸ்டேட் வேணாரு, நான் நேரில் வரேன், நேரில் வந்து உனக்கு பேசுவா அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் அதோட அவர்கிட்ட இல்லை. ஃபினிஷ். என்னோட ஐடியா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்காரு தலைவர். நானும் அதுக்கப்புறம் ஃபர்தராக அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணலை. இந்த வீடியோ மெயினாக எதுக்கு மேக் பண்ண அப்படின்னா, நிறைய பேர் ட்ரேட் பண்ணணும் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் நிறைய பேரை நம்பி நம்ம பணத்தை இழந்துட்டு இருக்கோம். இதில் புதுவிதமான ஒரு ஸ்கேம் தான் வந்து இந்த பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங். இது ட்ரேடிங்னே சொல்லக்கூடாதுங்க, தயவுசெய்து நான் தப்பு சொல்லிட்டு இருக்கேன். ட்ரேடிங் கிடையாதுங்க, இது பைனரி ஆப்ஷன் ஸ்கேம், பக்கா ஸ்கேம். இதெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இன்னும் இதை வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியல. மொபைல் ஆப்ல வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஸ்டாப் பண்ணிட்டே வராங்க. சைனால இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட டேட்டா பேஸ்லாம் வெளியே போகுதுன்ட்டு சில ஆப்ஸ் எல்லாமே லாக் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரெகுலேஷனை ஏன் கொண்டு வரல அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இதில் பணத்தை இழந்திருக்காங்க, வெளியே சொல்ல முடியாது. காரணம் இவங்க யாரையுமே நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ண முடியாத ஒருத்தர்கிட்ட நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரேடிங்ல இறங்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது பைனரி ஆப்ஷனோ இல்லை கரன்சி ஆப்ஷனோ ஏதாவது ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா அவங்க கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்த உடனே மயங்கிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, காரணம் என்ன, நம்மளோட கமிட்மெண்ட் அந்த மாதிரி, நம்மளோட நீடு அது மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு 5,000 நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு ஃபேமிலி ரன் பண்றதுக்கோ இல்லை ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. வெறும் 3,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10,000 தரேன்னு சொல்றானே, அது என்னன்னு தான் ட்ரை பண்ணுமே. இந்த 3,000 நமக்கு கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுப்போம் நம்ம. பட் இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடுங்க எல்லாமே இந்த ஃபேஸ்புக் ஆடுன்னு ஒன்று வச்சு அந்த ஆட்ல நிறைய வந்து பேரை ஏமாத்துறானுங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.